அப்படி கட்டுப்படாத கூட்டமாக இருந்தவாறு தான் அந்த கட்சியினரே வந்து கரூர் அவர் வருவதற்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த கட்சியினரே அங்க இருக்கவங்களே வந்து மைக்ல பேசுறாங்க, தம்பி ஈபி லைன்ல ஏறாதீங்க, ஈபி லைன்ல ஏறக்கூடாது, ஏதோ அசம்பாவிதம் ஆனா பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு சில நேரம் கழிச்சு ஈபில இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்படி நீங்க நின்னீங்கன்னா வந்து பெரிய வந்து விபத்து ஏற்பட்டுரும், அதனால இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஈபி லைன்லயும் நிக்கிறாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ஈபி லைன் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம், நாங்க நின்ன இடத்துல ஒரு 3 ஸ்பேஸ் லைன் போகுது, அது மேல ஏறி சில பேர் நிக்கிறாங்க. ஏறி வந்து பக்கத்துல இருக்க பில்டிங்கு தாவுறாங்க. ஏன்னா அந்த இப்படி ஒரு சூழல் அமைந்தாங்க. பக்கத்துல இருக்க எல்லா வீட்லயும் கீழே பூட்டிட்டாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீட்டுல பூட்டிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஈவி கம்பம் வழியா ஏறி ஒரு சில பசங்க ஏன்னா விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஒரு மாலை 5-6 மணிக்கு இந்த மாதிரி பண்றாங்க. இது வந்து நம்ம சொல்லல, அவங்க கட்சியினரே அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்றாங்க, ஈபி லைன்ல ஏறாதீங்க, ஈபி வந்து ஈபி டிரான்ஸ்ஃபார்ம் நியர்பை இருக்கு, நீங்க ஏறுனால உடனடியா வந்து பாதிப்பு ஏற்படுத்தும், ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா, இறங்குங்கன்னு சொல்றாங்க. அதையும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல, பல தடவை சொல்லிட்டாங்க. காவல்துறை மூலயமா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு யாரு சொல்றா, அந்த கட்சியினரே சொல்றாங்க. காவல்துறைனா நடவடிக்கை எடுப்போம், உடனே நீங்க மேல இருந்து இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவங்க கேட்கல. இது போல ஒரு கட்டமைக்கப்படாத ஒரு கூட்டம், அது மாதிரிதான் வந்து தாவேகா கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்துலதான் வந்து இந்த மாதிரி சொல், அந்த அடிப்படையில தான் அதன் பிறகு அதாவது அரசு வந்து நிறுத்தல, அதற்கு முன்னதாக இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தவிர்க்க முடியாத சூழலில் இனியும் ஏதாவது பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக தான் ஈவி லைன் நிறுத்தினாங்க ஒருத்தர. ஏதோ இவங்க எல்லாம் கீழே நிக்கிறாங்க, சுத்தி ஒரு லட்சம் பேர் நிக்கிறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் நோக்கமாக இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா 100% நம்புறேன். ஏன்னா இவங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஆபத்தானவை. ஈபி லைன்ல ஏறி நிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்ம் நியர்பை இருக்கப்பே அந்த லைன்ல எடுக்கிறது, ஈபி லைன்ல ஏறி நின்று இன்னொரு வீட்டு மாடி இப்படி தூங்குறது, இந்த மாதிரி எல்லா சூழலையும் நம்மகிட்ட வந்து விஷுவலாவே இருக்கு. அவங்க எதுவும் நம்ம பேசுறதுனால புயலாம் சொல்ல முடியாது, விஷுவலாவே இருக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு. அவங்க அனௌன்ஸ்மெண்டே இருக்காது. இந்த சூழல்ல தான் வந்து ஈபி லைன் நிறுத்தினாங்களே தவிர, அதுவும் ஈபி லைன் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பாதுகாப்பு கருதியான் தவிர, மற்றபடி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய